ஏன்னா இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? சக்தி சந்தோஷமா வாழறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமாடா, பிடிக்கல. அவ வாழ்க்கையை நான் நாசமாகாம விட மாட்டேன். என்ன இதெல்லாம்? பல பிரச்சனைகளுக்கு நடுவுல அவ கல்யாணம் இப்பதான் நடந்திருக்கு. வாங்க வாங்க கிளம்புங்க நீங்க. நினைச்சதை நடத்தி காட்டிடுங்கிற திமிரல பேசுறல நீ ஜெயிக்கணுங்கிற வெறியில தானே இந்த கல்யாணத்தை பண்ண. அவங்க 2 பேரையும் நான் உயிரோட வாழ விட மாட்டேன்டா. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என் பொண்ணு வாழ்க்கையில எவன் குறுக்கிட்டாலும் சரி, கொல்ல கூட தயங்க மாட்டேன். நிறுத்துடா. வார்த்தைக்கு வார்த்தை ஊம்பொண்ணுன்னு சொல்ற. அவ உனக்கு பிறந்தாளா இல்ல எனக்கு பிறந்தாளா? என்ன வார்த்தை சொன்ன? எவன் வந்தாலும் இவங்க வாழ்க்கை நான் அழிக்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன்டா. எங்க அப்பாவை கை நீட்டி பேசுன உன்னை தொலைச்சிருவேன். போடி வெளிய. ஏய் என்னடி என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? நீ யாரு எங்க அப்பா அடிக்கிறதுக்கு? ஏய் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா உன்னை கொன்னுடுவேன். வெளிய போடி. நீ சும்மா விட மாட்டேன். நான் சொல்றத செய்வேன்டா. ஏய் விடுடா. போடா. கூட்டிட்டு போமா. சீக்கிரம் வண்டி எடு. இப்போ போறேன்டா. நான் வருவேன்டா. வரலாம் வா. என்ன தம்பி இது? அந்த பொண்ணு என்னமோ தட்சிணாமூர்த்தி அப்பாங்குது. சக்தி என்னம்மா? யாருமா அந்த பொண்ணு? எதுக்கு உங்க அப்பாவை பார்த்து அப்பாங்குது? அவர் எங்க அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு அத்தை. 20 வருஷமா அவங்கள ஏமாத்திட்டு இருக்காரு. அவருக்கு கவிதான்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்ததுதான் இந்த பொண்ணு. ஏன் தம்பி, சக்தி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். வள்ளி அண்ணியோட குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். தப்புதான்க்கா, மன்னிச்சிடுங்க. பாத்தியம்மா சக்தி, உன் குடும்பத்தில் இருக்க கன்றாவிய உன் பெத்த அப்பா என்னடான்னா ஊர்வலத்துக்கு தெரியாம 2வது குடும்பத்தோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. உன்னை வளர்த்த அப்பா இதை யாருக்குமே சொல்லாம மறைச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் நாங்க கேள்விப்பட போறோமோ? இல்லக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. போதும்பா போதும். இதுக்குதான் உங்க சங்காத்தமே வேண்டான்னு சொன்னேன். சொல்லி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. கடவுளே, இனி என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதோ? நாங்க நிம்மதியாவே இருக்க முடியாதா? அக்கா, இது நீங்க எனக்கு கொடுக்கற கடைசி சந்தர்ப்பமா வச்சுக்கோங்க. இனிமே எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது சத்தியம். கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில்
கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும் மூடு பனி வாழ்க்கையில் தேடுவது ஆயிரம் மீதமாய் உள்ளது மாயம்தானோ முள்ளடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள் காயங்களோடும் கதை பேசும் கடமை இடையில் வந்த உறவுகள் கடையில் உள்ள பொம்மைகள் பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை ஆண்டவனின் காலிலே ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ உதிரி அம்மா அம்மா என்னாச்சுமா என்னம்மா ஆச்சு ஏமா அழுகுறீங்க அம்மா அம்மா என்னாச்சு அம்மா எதுவுமே பேசாம அழுதுட்டு இருந்தா எப்படிம்மா கேக்குறேன்ல என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களாம்மா அம்மா என்ன நிலா மா அம்மா என்னாச்சு அம்மா ஏமா அழுவுறீங்க ஏமா அழுகுறீங்க என்னாச்சு அம்மா சொல்லுங்கம்மா ஏமா அழுவுறீங்க அம்மா என்னமாச்சு என்னாச்சு நிலா என்ன ஆச்சுன்னே தெரியலடா கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்தவங்க தான் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படியே அழுதுட்டே இருக்காங்க என்னம்மா கோயில் யாரா பாத்தீங்களா கல்யாணத்தை பத்தி விசாரிச்சாங்களா வேற என்னம்மா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்களாம்மா அழாதீங்கம்மா அம்மா பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியலங்கிற கவலை தாண்டா வேற எதுக்கு அழுவா இவ அம்மா என்ன இது காலைல தான் நீங்க நிலாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப நீங்களே டேய் என்னதான் மத்தவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் இவ பெத்தவளாச்சேடா மனசுக்குள்ள அந்த வேதனை இல்லாமலா இருக்கும் ஆம்பளைங்க வேலை அது இதுன்னு வெளியே போறீங்க மனசு தேத்திக்கிறீங்க நாங்க பொம்பளைங்க நடந்ததை நினைச்சு வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ளேயே அழுது அழுது புலம்புறோம் ச்சே அழ வேண்டிய நேரம் மாத்தது கல்யாணம் வீட்டுனா எவ்வளவு கலகலப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கும் ஆனா இங்க ஒருத்தர்கிட்ட கூட சந்தோஷன்றதே இல்லை கல்யாணம்னாலே ஏதோ கசப்பான விஷயம் மாதிரி மனசுல பதிஞ்சு போய் கிடக்கு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல அப்படி என்னதான் பண்றோம் நம்ம என்னடா நீ அம்மாவை சமாதானப்படுத்துவன்னு பார்த்தா நீயும் ஏன்டா இப்படி பேசுற வேற எப்படி பேச சொல்ற நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தாலே வெறுப்பா இருக்கு காரணமே இல்லாம யார் மேலேயும் கோவமா வருது நம்ம 3 பேரும் ஏன் பிறந்தோம் இருக்குடி திலீப்பா ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற இல்ல நிலா நான் தெளிவா தான் பேசுறேன் நம்ம 3 பேரும் பிறக்கும் போதே யாரோ சபிச்சிருக்காங்க சராசரியான பசங்க வாழ்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோமா இல்லையே எங்கேயோ பிறந்தோம் யார்கிட்டயோ வளர்ந்தோம் மறுபடியும் பெத்தவங்ககிட்டே வந்து சேர்ந்துட்டோம் இது மாதிரி குழப்பமான வாழ்க்கை யாராவது வாழ்ந்துருக்காங்களா சரி பெத்தவங்ககிட்ட வந்து சேர்ந்தோம்ல இங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம அக்கா கல்யாணம்டி நம்மளால பார்க்க முடியல சக்தி அக்காக்கும் லட்சுமி மாமாக்கும் கல்யாணம் பண்ணோன்னு எவ்வளவு ஆசைப்பட்டோம் நம்ம முதல் தடவை என்ன நின்று போச்சு ஆனா இப்போ நல்லபடி நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா நம்மளால பார்க்க கூட கொடுத்து வைக்கல இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா நம்ம சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு தலையில எழுதி வச்சுட்டான் திலீப்பா நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்களும் உங்க தலையெழுத்தம் இல்லப்பா பெத்தவங்க கிட்டே நீங்க இருந்திருந்தா இதை விட ரொம்ப நல்ல நிலைமையில இருந்திருப்பீங்க இப்போ இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காது ஆனா எங்கிருந்தோ வந்து சேர்ந்தானே அந்த பிச்சைக்கார சிவனேசன் அவ உங்களை தூக்கிட்டு போனதுதான் நம்ம எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்திடுச்சு நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டத்துக்கெல்லாம் அவன் மட்டும் தாண்டா காரணம் உண்மைதான்
ஒருவேளை சிவனேசன் அப்பா அந்த மாதிரி செய்யாம இருந்திருந்தா எங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். திலீப்பா, தப்புப்பா. நீ என்ன பத்தி, உன்னை பெத்தவர் பத்தி என்ன வேணாலும் பேசு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அந்த சாமி மேல கூட கோவப்படு. ஆனா நீங்க 3 பேரும் அந்த சிவனேசனை பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அது அந்த சிவனேசன் உங்களை தூக்கிட்டு போனது மட்டும் தான்டா. இல்லனா நிச்சயமா உங்க 3 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கோண்டா. உண்மையை சொல்லணும்னா உங்களை ஒரு பெரிய நரகத்துல இருந்து அவ உங்களை காப்பாத்தி இருக்கா. அந்த நன்றி கடனை நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க கூடாது. இருங்க. ஹலோ ஹலோ, இது தட்சிணாமூர்த்தி சார் வீடுங்களா? ஆமா, நீங்க யாரு? அது எதுக்குமா உனக்கு? நான் ஒரு வீட்டோட அட்ரஸ் தரேன், குறிச்சிக்கங்க. எதுக்கு? தட்சிணாமூர்த்தி சார் அந்த வீட்டில் தான் இருக்காரு. உடனே போய் கூட்டு வந்துருங்க. யார் வீடு அது? நேரமாச்சுன்னா அப்பாவே வந்துருவாரு. அவர் தானா கிளம்பி வர நிலையில இல்லைன்னு தான் நான் சொல்றேன். உனக்கு அட்ரஸ் வேணுமா வேண்டாமாம்மா? சரி சொல்லுங்க. நம்பர் 205 லட்சுமி நகர், ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, வலசரவாக்கம். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஹலோ ஹலோ ஹலோ. நிலா, யார் பேசுனது? யாருன்னே தெரியலடா. உங்க அப்பா இங்கே தான் இருக்கிறாரு, உடனே போய் கூட்டிட்டு வாங்கன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அம்மா, இது பிரியா அக்காவோட அட்ரஸ்மா. உங்களை அன்னைக்கு திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தினாங்களே. ஆனா அப்பா எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாரு? அதை ஏன் வேற யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. ஆமா, உங்க வீட்டுக்காரரு பிசினஸ் பண்றாருங்க. வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் அங்கங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஏங்க, நீங்க எதுக்கு முழிக்கிறீங்க? கவிதா, இவர்தான் என் வீட்டுக்காரரு. ஓ, சார எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா சார் தான் என்ன மறந்துட்டாரு. நிலா, அம்மா அந்த அட்ரஸ் கொடுமா. போய் பர்ஸ் எடுத்துட்டு வா, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, இந்த நேரத்துல தனியா போறீங்க? நான் வேணா கூட வரமா? வள்ளி, நான் வேணா வரட்டா? நான் போயிட்டு அம்மா, வந்துடுறேன். நானும் திலீபன் கூட வரேன். அம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா, நாங்க 2 பேர் கூட வரோம்மா. அம்மா அம்மா, தனியா போட சேஃப் இல்லம்மா. அம்மா, நான் யாரும் வர வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன்.